பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்விலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போது இந்த பயப்படுதல் நம்மை முடக்கி போடும் பயம் அல்ல, ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்தையும் வல்லமையும் பற்றிய ஒரு பயபக்தியும் ஒரு மரியாதையும் இதில் வெளிப்படுகிறது. இது கீழ்ப்படிதல் மற்றும் புரிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை வழிகாட்டுகிறது. மாத்திரமல்ல, இந்த தேவ பயமானது நமக்கு தேவனை பற்றிய அறிவு, ஒரு ஆழமான அறிவை தருகிறது. வெறும் அறிவை தாண்டி அவருடன் ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவும் நமக்கு உண்டாக்கப்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து உண்மையான ஞானம் மற்றும் வழிகாட்டுதலின் ஆரம்பமாகும். ஆகவே தேவனை பற்றி அறிய வேண்டுமா? தேவனுக்கு பயப்படுதல் வேண்டும். தேவனுடைய வல்லமை, ஆற்றல், சத்துவம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை பற்றிய ஒரு ஆழமான அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அது தேவனோடு கூட ஒரு ஆழமான உறவை உண்டாக்கும். மாத்திரமல்ல, தேவன் மேலே ஒரு நம்பிக்கையையும் ஒரு பக்தியையும் உருவாக்கும். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் அந்த ஞானம் உலக பிரகாரமான அறிவை அறிவதற்கும் புத்தியை சம்பாதிப்பதற்கும் வழிகாட்டும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் மிக மிக முக்கியமான ஒரு தேவையான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வல்லமையையும் ஆற்றலையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மேல் ஒரு உண்மையான பக்தியையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவரோடு ஒரு திடமான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான அறிவையும் புத்தியும் சம்பாதித்தோடு மாத்திரமல்லாமல், இந்த உலகத்தில் நாம் ஞானம் உள்ளவர்களாக நடந்து, ஞானவான்களாகவும் நடந்து, நீதிமான்களாக நடந்து, நீதியை கடைபிடித்து நம்மால் நடக்க முடியும். நீதியின் பாதையில் நம்மை நடத்தி, நம்மை உயர்த்தி, நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, கர்த்தருக்கு பயப்படுதலை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்கள், அனுபவப்படுத்துங்கள். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் நீ சொன்ன நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலோசனையின்படியாக உமக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக உம்மை பற்றிய ஒரு ஆழமான அறிவை அடைவோம், ஒரு பலமான உறவை ஏற்படுத்தி கொள்ளவும், மாத்திரமல்ல உண்மையில் ஒரு நம்பிக்கையையும் பக்தியையும் உருவாக்கி அதன் மூலமாக அந்த உறவில் பலப்படுவதன் மூலமாக உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.